வணக்கம். தமிழகத்தில் இப்போது சமீபத்திய நாட்களில் பெரும்பான்மையானவர்களுடைய குரல்களாக அரசியல் கட்சிகளாக தங்களை காட்டிக்கிறவங்க பேசுகிறது, அனைத்து கட்சி கூட்டத்தை ஆளும் அரசு கூட்ட வேண்டும், அவர்களுடைய ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும், அந்த கருத்தை மத்திய அரசுடன் கொண்டு போக வேண்டும். அது ஏன் கூட்டலை, அது காவிரி நதிநீர் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எல்லா செய்தி ஊடகங்களில் நீங்கள் கேட்க முடியும். ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது ஒரு கூர் மழுங்கிய பழமையான அரசியல். இதை கர்நாடகாவும் செய்தது, தமிழகமும் செய்தது. இதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தாக்க, இங்கே இருக்கிற பேர் தெரியாத ஜாதி ரீதியான கட்சிகள் எல்லாம் மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சிக்கு அறிமுகமானாங்க. அதனால் அந்த ஜாதி கட்சிகளுக்கெல்லாம் இங்கே பிரதிநிதித்துவம் கிடச்சி அவங்களாம் எம்பி ஆகணும். இந்த மாதிரியான ஒன்று தான் நடந்தது. அதனால் உருப்படியாக நடந்ததுன்னா ஒன்று, பாதகமாக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, காவிரி பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாகவே வச்சுக்கணும். அது தொடர்ந்து மக்களுக்கு எந்த நல்ல திட்டங்களையும் செய்யாமல், ஒரு பற்றாக்குறை இருக்கிற ஒரு நதியினுடைய நீரை பங்கிடுவதில் இருக்கிற பிரச்சனையை ஒரு இரு மாநில பிரச்சனைகளாக மாற்றுவது, இரு மாநில மக்களுக்கிடையேயான பிரச்சனைகளாக மாற்றுவது, இரு மாநில மக்களுக்கிடையே கசப்புணர்வை ஏற்படுத்துவது, அதன் மூலம் பொருளாதார ஆதாயம் அடைவது, அரசியல் ஆதாயம் அடைவது, எந்த விதமான ஒரு வளர்ச்சி சார்ந்த சிந்தனைகளையும் கர்நாடக அரசும் செய்வதில்லை, தமிழக அரசும் செய்வதில்லை. இந்த மாதிரியான உணர்ச்சி ரீதியான அரசியலை முன்னெடுக்கிறது. இதுக்கு தான் இந்த அனைத்து கட்சி கூட்டங்கள் கடந்த காலங்களில் பயன்படுத்தப்படுவதற்காக இப்பொழுதும் கூட்டப்படும் சொல்லுது. இப்போது இவர்களால் ஆட்சியில் இல்லாத கட்சிகளால் எதுவுமே செய்ய முடியாது. அவர்களால் அரசியல் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த மக்களுக்கு ஏதேனும் ஆட்சியில் இருக்கும்போதும் இவங்க நல்லது செய்யலை, அதனால தான் ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களால செய்ய முடிந்தது அரசியலால் என்ன நடக்கும்? அரசியலால் அதாவது அதிகாரம் இல்லாத அரசியலால் கேடு தான் விளையும். அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற அதிகாரமுள்ள ஆட்சியாளர்களால் தமிழகத்துக்கு கேடு விளையும். அதே மாதிரி இப்போ அதிகாரத்தில் இருக்கிற காங்கிரஸ் கொஞ்சம் இணங்கி போகலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட குடிநீர் தேவைக்கு என்னமோ ஒரு தண்ணீரை திறந்து விடலான்னா அங்கே மத்திய ஆளுநர் கட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறக்கக்கூடாதுன்னு போராட்டத்தில் இறங்குறாங்க. அதாவது ஆளும் தரப்பு தண்ணீர் திறந்தால் எதிர்கட்சி திறக்க விடக்கூடாது. அதே காங்கிரஸ் எதிர்த்தரப்பில் இருந்ததுன்னா, பிஜேபி ஆளும் தரப்பில் இருக்கும்போது அங்கே இப்போ இருந்த கலைஞரோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது அங்கே காங்கிரஸ் மூர்க்கத்தனமான போராட்டங்களை மாண்டியாவில், மைசூரில், பெங்களூர் பல பகுதிகளில் அவங்க மூர்க்கமாக அதை உண்டாக்குனாங்க. அப்போது தண்ணியை திறக்கக்கூடாதுன்னு அப்போது ஒரு முன்னெடுப்பு நடத்தப்பட்டது. திருவள்ளூர் பெங்களூர்லேயும் அவங்களோட கர்நாடக தலைவர் ஒருத்தர் இலக்கியவாதியோட சிலையை இங்கே சென்னையிலையும் வைத்து அப்போது ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி நடப்பட்டது. அப்பையும் அனைத்து கட்சி கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. அதோட நோக்கம் என்னென்னா, கடைசியாக அரசியல் தான், முழுக்க அரசியலாக்கி மக்களுக்கு தேவையான தண்ணீரோ குடி தண்ணீரோ எதுவுமே கிடைக்காம காவிரி டெல்டா பகுதி காஞ்சி தான் போச்சு. ஓகே, நம்ம அப்போது இந்த அனைத்து கட்சி கூட்டங்கள் அப்படின்னு இவங்க போடுற இந்த கோஷம் நல்லது செஞ்சதா தீமை செஞ்சதாங்கிறத நம்ம டைம்லைன் மாதிரியாக நம்ம பார்ப்போம். இந்த காவிரி நீர் பிரச்சனை கர்நாடக அரசியல் கட்சிகள் அனைத்து கட்சிகள் கூட்டங்களை கூட்டி நடைமுறைகளை என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, காவிரி பிரச்சனை தொடங்கின காலத்திலிருந்து அரசினுடைய நடவடிக்கைகள், அது திமுக, அதிமுக, காங்கிரஸ், எல்லா கட்சிகளோட நிலைப்பாடுகள், அனைத்து கட்சி கூட்டங்களுடைய தீர்மானங்கள், அந்த தீர்மானங்கள் இது நடைமுறைக்கு வந்திருக்கா, இதில் நடுவர் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள், காவிரி மேலாண்மை அமைப்புகள், அனைத்து கட்சி கூட்டங்களின் உண்மையில் தமிழகத்துக்கு நீர் பெற்று தந்திருக்குதா, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். காவிரி பிரச்சனை என்பது வெறும் அனைத்து கட்சி கூட்டங்களால் நடத்தப்படலை, அது பிரச்சனை என்ற பிரச்சனையும் இல்லை. நீண்ட காலமாக சட்டம், நிர்வாகம், நீர் மேலாண்மை, அரசியல், மாநில அரசியல் ஆகிய ஒன்றோடு ஒன்று மோதிய பிரச்சனையாக இருக்குது. காவிரி பிரச்சனை எங்கே தொடங்குது? காவிரி நீர் பகிர்வான தொடர்பான வரலாற்று அடித்தளங்களான 1892 மற்றும் 1924 ஒப்பந்தங்கள், இது மைசூர் மகாராஜாவுக்கும் மெட்ராஸ் மாகாணத்துக்குமான நடந்த ஒரு அது காலாவதி ஆனதுக்கு அப்புறமா 1900 சுதந்திரத்திற்கு பிறகாக அது காலாவதி ஆகுது.
அந்த காலாவதி ஆனதுக்கு பிறகு அது உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2018 அடிப்படையில் தீர்ப்பாயம் அமைக்கப்படுது. அதாவது காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி CWMA, அப்புறம் காவிரி வாட்டர் ரெகுலேட்டரி கம்யூனிட்டி CWRC, இந்த அமைப்புகளை 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்புகளால் உருவாக்கப்படுது. அது என்னன்னா பங்கீடு, நீர் பங்கீடு, கர்நாடகாவுக்கு எவ்வளோ நீர், தமிழ்நாடுக்கு என்ன நீர் அப்படிங்கிறத பங்கீடு சார்ந்த பிரச்சனைகள் வருது. இந்த நீர் பங்கீடு பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணம் வந்து சமீபத்து சுதந்திரத்திற்கு பிறகாக கட்டப்பட்ட 4 அணைகள் தான். ஹேமாவதி, ஹாரங்கி, கபினி மற்றும் KRS கிருஷ்ணராஜசாகர், இந்த அணைகள் அங்கே கட்டப்பட்டது. அந்த கட்டப்பட்ட அணைகள், நீர்த்தேக்கிற அந்த அணைகள், அந்த தண்ணீரே தமிழகத்துக்கு எதிராக கர்நாடகா தன்னுடைய தண்ணீராக பிடிச்சிக்குது. அந்த தண்ணீருக்கு பிறகு அந்த தண்ணீர் நிரம்பின பின்னாடி கொடுக்குற தண்ணீரை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பகிர்மானம்ங்கிறது அந்த அணைகள் இருக்கிற நீரை தான் பகிரணும். நம்ம கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்குமான பகிர்மானம், நீர் பங்கீடு என்பதே ஹேமாவதி, ஹாரங்கி, KRS கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் இருக்கிற தண்ணீரை தான் பங்கீடு செய்யணும். அதுக்கு தான் காவிரி நதிநீர் ஆணையமும் காவிரி மேலாட்டு ஒழுங்காற்று வாரியம் இதெல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க அந்த அணைகள் நிரம்பின பிறகு தான் உங்களுக்கு நாங்கள் தண்ணீர் கொடுப்போம்னு அங்கே இருக்கிறவங்க அரசியல் செய்கிறாங்க. இவங்க வந்து இங்கே இருக்கிற கட்சிகள் வந்து அழுத்தம் கொடுத்து மத்திய அரசை நீதிமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெறலைன்னு சொல்லி இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியை இது பண்ணுறாங்க. ஆனால் இது இரண்டுலையுமே என்ன மிகப்பெரிய வேடிக்கை என்னென்னா, இந்த நதிநீர் தாவாக்களை தீர்க்கிற அதிகாரம் அரசியலமைப்பு பிரகாரம் மத்திய அரசுக்கும் கிடையாது, உச்சநீதிமன்றத்துக்கும் கிடையாது. இந்த காவிரி ட்ரிபியூனலுக்கு தான் இருக்குது. அந்த காவிரி ட்ரிபியூனல் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அந்த தீர்ப்பை அமல்படுத்த செய்ய வேண்டியது தான் உச்சநீதிமன்றத்தோட வேலை. அதை வந்து என்டார்ஸ் பண்ண வேண்டியது மத்திய அரசினோட வேலை. ஆனால் இவங்க மத்திய அரசும் உச்சநீதிமன்றமுமே தான் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்காம இருக்கிற எல்லா நடவடிக்கைகளிலும் செயல்படுறாங்க. இப்போ மேகதாது அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் தான் ஆதரவு தெரிவிக்குது. மத்திய அரசு அதுக்கு வந்து தமிழகத்தினுடைய எந்தவித ஒப்புதலும் தேவையில்லைன்னு சொல்லுது. இரண்டுமே அரசியலமைப்புக்கு எதிரானது. ஏன்னா அணைகள் சார்ந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் அரசியலமைப்பில் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் அவங்க அதற்கு எதிராக நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுறதை தான் பார்க்க முடியும். உதாரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்தித்து காவிரி பிரச்சனையை மனு அதிகாரப்பூர்வமாக அளித்தது பதிவாகியிருக்கு. ஆனால் அதில் ஏதேனும் தீர்வுகள் கிடைச்சிருக்கா? 2016 கூட அனைத்து கட்சி கூட்டம் அரசியல் வலிமை வெளிப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்பட்டது, செய்தி வெளியானது. அந்த கூட்டத்தில் முக்கிய கட்சிகள் கலந்து கொள்ளலை. அனைத்து கட்சி கூட்டம் அதனால் உண்டான பயன் என்னன்னு பார்த்தோம்னாக்க, மாநிலத்தின் ஒருமித்த நிலைப்பாட்டை காட்டுறது, மத்திய அரசுக்கு அரசியல் அழுத்தம் கொடுத்தல், கர்நாடக அரசின் நடவடிக்கை எதிராக தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்து விவசாயிகளின் கோரிக்கையை அரசியல் ரீதியாக வலுப்படுத்துவது தான் இந்த அனைத்து கட்சிகளுடைய கூட்டம். இதை சார்ந்த ஒரு தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளுடைய ஏகோபித்த ஆதரவோட ஒரு சட்டமன்ற தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த நிறைவேற்றியது அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு வெளியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுவே அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஒப்பானது தான். இதுக்கு இன்னொரு அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு அரசியல் பண்ணுறதுக்கா? அப்புறமா இப்போ இந்த CWRC நடவடிக்கையும் அதை மத்திய அரசு அமலாக்கம் செய்கிறது, நீதிமன்றம் அதை நடைமுறைப்படுத்துவது, இந்த இரு மாநிலங்கள் நடைமுறையில் ஒத்துழைப்பு செய்வது, இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடாக இல்லை, அதிகாரம் சார்ந்தவர்கள் செய்கிற நிலைப்பாடாக இருக்குது. அப்போ நீங்கள் அனைத்து கட்சி கூட்டமாக கொண்டு போய் ஒரு சம்பிரதாயத்தை கொடுக்கறதால தண்ணி கிடைச்சிருமா? அதை வச்சு அரசியல் செய்கிறதால இந்த தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கான நீர், தமிழக மக்களுக்கான குடிநீர் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் நடக்கலை. இது வரைக்கும் நடந்த அனைத்து கட்சி கூட்டங்களால் எந்த விதமான நல்ல விளைவுகளுமே உண்டாகலை. இந்த கட்சிகள் அரசியல் செய்தது, மக்களை ஏமாத்துனது, மழை வர வரைக்கும் அதை வந்து ஒரு நான் வந்து தமிழகத்துக்கானவன்ற காட்டிக்கிறதுக்கான ஒரு படம் போடுறதுக்கான விஷயமா பயன்பட்டுருக்கு. மழை வந்த உடனே அதிக தண்ணீர் வந்து திறப்பு ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அவங்க அணைகள் நிறைஞ்ச உடனே தண்ணி திறந்து விட்டுடுறாங்க. அந்த தண்ணி மேட்டூர் டேமுக்கு வந்து தெரிஞ்சது, மீதி தண்ணியை நம்ம திறந்து விடுறோம். நம்மகிட்ட வேறு எந்த டேமும் இல்லாதால அது வந்து கூடுதலாக வரக்கூடிய தண்ணி கடலுக்கு போயிடுது. இதுதான் வழக்கமாக நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தினால எவ்வளோ TMC நீர் கிடச்சிருக்கு, அல்லது இவங்கெல்லாம் போய் நின்றதுனால மத்திய அரசு வந்து உடனடியாக காவிரியை தன்னெடுத்து காவிரியோட அத்தனை கண்ட்ரோல்களையும் தான் எடுத்து உடனே மத்திய அரசு தண்ணீரை விடுவிச்சிருக்கானா? இல்லை. அதே உச்சநீதிமன்றங்கள் வந்து தமிழகம் வந்து இவ்வளோ போராடுறாங்க, இவ்வளோ கட்சிகள் வந்து மத்திய அரசை பார்த்துருக்குறாங்க, உண்மையாலுமே அவங்களுக்கான நீர் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஏதேனும் CWS, அதாவது காவிரி
நடுவர் மன்ற தீர்ப்புகளோ அல்லது காவிரி ஒழுங்காற்று வாரியமோ இல்லை காவிரி நீர் மேலாண்மை வாரியமோ கொடுத்த தீர்ப்புகளை செயல்படுத்தியிருக்கா? இப்போ 3500 கனஅடி தண்ணீரை திறக்க சொன்னாங்க, அதாவது இருக்கிற அணையிலிருந்து திறக்க சொன்னாங்க. ஆனால் திறக்க சொன்ன அந்த ஆர்டர் திறக்க சொல்லவே இல்லை, அவங்க திறக்கவும் இல்லை. மழை பெஞ்சு அது நிறைஞ்சதுக்கு பிறகு தான், அதுவும் கம்பெனியில் தான் முதல்ல வந்தது. இப்போது கேஆர்எஸில் இனிமேல் தான் திறக்கவே போகிறாங்க. டோட்டலாக 3500 திறக்கும்போது கேஆர்எஸில் தான் திறப்பாங்க. அப்படி இருக்கும்போது திறக்கவே இல்லை. அப்போ வந்து ஒழுங்காற்று வாரியம் கொடுத்ததை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தணும். அந்த உச்சநீதிமன்றம் அதை உறுதியும் படுத்தலை. மத்திய அரசு தன்னுடைய அமைப்புகளை பயன்படுத்தி அதை செயல்படுத்தியிருக்கணும். எப்படி நர்மதா டேமோட இது மாதிரி மனசரோவர் நர்மதா டேமில் இருக்கிற மாதிரியான மத்திய அரசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை வந்து செயல்படுத்திருக்கணும். மனசரோவர் அந்த டேம் பேர் வர மாட்டேங்குது. ஓகே, அந்த மாதிரி. ஆனால் அதையும் செய்யலை. ஸோ அதனால் இது நாள் வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டங்கள் வந்து தமிழ்நாடு அனைத்து கட்சி கூட்டம் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து போனதுனால எந்த ஒரு பயனும் நயா பைசா பிரயோஜனமும் இல்லை. அதனால் அதை கூட்டுறதுனால ஒரு பயனும் இல்லை. ஏற்கனவே ஒரு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியாச்சு. அப்புறமா மத்திய அரசுக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இதுக்காக தண்ணீரை நீங்கள் திறந்து விடுறதுக்கு ஆவணம் செய்யணும்னு தனிப்பட்ட முறையில் மத்திய அரசுக்கும் நீர்வளத்துறைக்கும் அவர் லெட்டரும் எழுதியிருக்காரு. நீர் மேலாண்மையில் இனி நம்ம இப்போ கடந்த ஆட்சியாளர்கள் வந்து இப்போ போராடக்கூடியவர்கள், காவிரி பிரச்சனை சார்ந்து பேசக்கூடியவர்கள் நிறைய தண்ணீர் திறப்பு இருக்கும் பொழுது அதற்கான நீர் சேகரிப்பு சார்ந்த பிரச்சனைகள், தடுப்பணைகளை வந்து கொள்ளிடங்களில் தடுப்பணைகளை கட்டுறது குறித்தான அறிக்கைகள் எல்லாம் வெளியிடப்பட்டது. கொள்ளிடங்களில் நிறைய தடுப்பணைகளை கட்ட போகிறோம், நீர் வீணாக கடலில் கலக்கிறத தடுக்க போகிறோம், இன்னும் காவிரியில் நிறைய தடுப்பணைகளை கட்ட போகிறோம், இன்னும் உபரி நீர்களை கொண்டுட்டு போகிறதுக்கு சேலம் பகுதியில் இருக்கிற பல குளங்களுக்கு குட்டைகளுக்கு நீர் கொண்டு போகிறதுக்கான திட்டங்களை செயல்படுத்தினாங்க. அது முழுமையாக செயல்படுத்தப்படலை. இன்னும் பல இடங்களுக்கு அந்த நீரை கொண்டுட்டு போகிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அதையாவது கர்நாடகா செய்கிற மாதிரியே பள்ளத்திலிருந்து மேட்டு பகுதிகளுக்கு தண்ணீரை கொண்டுட்டு போகிற முறைகளை இது வரைக்கும் எதையுமே செயல்படுத்தலை. அப்புறம் மழைநீர் நமக்கு கிடைக்கிற மழையை சேகரிக்கிறது, குட்டைகள் ஆழப்படுத்துவது, ஏரிகளை ஆழப்படுத்துவது, இன்னும் காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற பல குளங்கள் தீர்ந்து போய் கிடக்கு. மழை காலங்கள் வரக்கூடிய தண்ணீரை சேகரித்து வைக்கிற மாதிரி அங்கே எந்த குளங்களும் ஆழப்படுத்தப்படலை, தண்ணீர் சேமிப்புகள் உருவாக்கப்படலை. அங்கே இருக்கிற காட்டாறுகள் வழியாக ஏரிகளுக்கு போகக்கூடிய தண்ணீரை முறையான வழித்தடங்களை பராமரிக்கலை. வட்டூர் மாதிரியான ஏரிகள் வந்து சமீப காலமாக பல ஆண்டுகளாக பல 10 ஆண்டுகளாக நிரம்பவே இல்லை. அது மாதிரி பல ஏரிகள் இருக்குது காவிரி டெல்டா பகுதிகளில். அப்படி கூடுதலாக தண்ணீர் வரும் பொழுது அந்த தண்ணீரையாவது அந்த வட்டூர் மாதிரியான ஏரிகளுக்கு கொண்டு போகும்போது அங்கே நிலத்தடி நீர் வளரும். அப்போ ஒரு 30 அடி 40 அடியிலே அவர்களால் தண்ணீர் வரும்போது மழை இல்லாத காலங்களில் நீர் ஆறுகளில் தண்ணீர் இல்லாத காலங்களில் நிலத்தடி நீர் பயிர்களை அவங்க செய்ய முடியும். அது மாதிரி எந்த விஷயமான வகைகளையும், அப்புறமா பயிர் மாற்றம், அப்புறமா நேரடி நெல் விதைப்பு முறைகளில் பெரும் மாற்றங்களை, இப்படி எந்த விதமான முறைகளிலையும் அரசுகள் செயல்படுத்தாத காரணத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ சிக்கல்களை நம்ம சந்திக்கிறோம். மத்திய அரசும் கர்நாடக மாநில அரசும் தமிழகத்தினுடைய வாழ்வாதார உரிமைகள், காவிரி நீர் உரிமைகள் மற்றும் நம்மளுடைய நிதி பங்கீடு எல்லாத்துலேயுமே வந்து பாராபட்சமாக தான் செயல்படுது. இப்போது கொஞ்சம் நிதிகளை ஒதுக்கியிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் கல்வி நிதியாக இருக்கலாம், இல்லைன்னா ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைகளாக இருக்கலாம், இன்னும் பிற எய்ம்ஸ்க்கான நிதி உதவிகளாக இருக்கலாம், இல்லைன்னா மெட்ரோ திட்டங்களுக்கான நிதி உதவிகளாக இருக்கலாம். பல திட்டங்களில் சென்னை மெட்ரோவிலேயே பல தடவை நிதி அளிக்க மறுத்து மாநில அரசு தான் அந்த நிதியை முழுமையாக பயன்படுத்தி அந்த மெட்ரோ திட்டங்களை செயல்படுத்துறது. இப்படி பல வகைகளில் மத்திய அரசு நமக்கு தமிழக அரசுக்கு எதிராக இருக்கும்போது நம்ம வந்து நம்முடைய பகுதிகளில் இருக்கிற செயல்களை தான் செய்ய முடியுமே ஒழிய எதிர்நிலையில் இருக்கிற மத்திய அரசுக்கு போயிட்டு அங்கே எதிர்கட்சியாக இருக்கிற பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கிற நிலையில் மத்திய அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத போது அனைத்து கட்சியை கூட்டிக் கொண்டு போய் பிரதமரை பார்க்குறதால ஒரு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. இது கடந்த காலங்களில் இந்த நடைபெற்றிருக்கிற அனைத்து கட்சி கூட்டங்களில் என்ன மாதிரியான விளைவுகளை கொடுத்தது அப்படின்னா, கூட்டத்தால் கடந்த ஆண்டு தமிழகத்தில் ஒதுக்கப்பட்ட நீர் எவ்வளோ, உண்மையில் கிடைத்தது எவ்வளோ, குறைந்தது எவ்வளோ, காரணம் என்ன, 5 ஆண்டுகளாக நீர் மேலாண்மை திட்டம், இந்த மாதிரியான விஷயங்களை பேசலாம். பட் ஆனால் தண்ணீர் திறக்க வேண்டியது கர்நாடக அரசு தான். கர்நாடக அரசுக்கிட்ட தான் அந்த சட்டசோடு இருக்குது. அப்போ அவங்க திறக்கணுன்னா மத்திய அரசு வந்து மத்திய அரசு அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்னொரு மேகதாதுன்னு ஒரு டேமை கட்டுறதுக்கான முனைப்பை காட்டுறாங்க. திறந்து விடுகிற அதிகபட்சமான தண்ணீரை நமக்கு கிடைக்கிற உபரி நீரையும் தடுக்கிறதுக்கான அதுக்கு மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் அவர்கள் கர்நாடகாவுக்கு ஆதரவு நிலையில் இருக்கும்போது அனைத்து கட்சி கூட்டங்கிற வெத்து செயல்பாடுகளால் ஒரு பயனும் தமிழகத்துக்கு ஏற்பட போவதில்லை. 1892 முதல் 2026 வரை காவிரியில் பிரச்சனை தான் இருக்குது. தமிழகத்திற்கு அதில் வன்மங்களும் தீமைகளும் தான் இழைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அடுத்து மேகதாது அணை கட்டப்பட்ட பிறகு மத்திய அரசு ஏதேனும் புது சட்டத்தை கொண்டு வந்து மேகதாது அணையை கட்டி முடிச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டில் குடிநீருக்கு தண்ணீருக்கு காவிரி பிராந்தியத்தை சார்ந்து இருக்கிற 8 கோடி பேரில் 6 கோடி பேர் காவிரி
ஒட்டி இருக்கிற பகுதிகளை சேர்ந்தவர்கள் காவிரி கூட்டு குடிநீர் திட்டங்களால் பயன்படக்கூடியவர்கள், அவர்களுக்கு குடிநீரே கிடைக்காம போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேகதாது அணை எப்படி எப்போ கட்டிப்பிடிக்கப்படுகிறதோ, எப்போ டிமானிட்டைசேஷன் அமலுக்கு வரும்போதோ, அமலுக்கு வந்த உடனே மேகதாது அணை கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது மேகதாது அணை கட்டி முடிக்கப்பட்டு விட்டுட்டால் தமிழகத்தில் காவிரியில் தண்ணீரே எந்த காலத்துலேயும் வராது. மிகப்பெரிய மழை பெய்தால் கூட உபரி நீர் வரப்போவதில்லை. அப்போது தமிழக பகுதிகள் பாலைவனங்களாக மாறிவிடும். விவசாயம் நடக்காது. இங்கே இருக்கிறவர்கள் குடிநீரே கிடைக்காது. மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் குடிநீர் கிடைக்காம போயிடும். சென்னை வரைக்கும் காவிரியோட தண்ணீர் தான் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. மழை தண்ணீரை ஓரளவுக்கு நம்ம பயன்படுத்தி ராஜஸ்தான் மாதிரியான வாழ்வியல் முறைகளுக்கு நம்ம மாறிட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா டீலிமிட்டேஷன்ஸ் இன்னும் குறுகிய காலத்தில் அது நிறைவேறிடும். அது நிறைவேறிடுச்சு அப்படின்னா மத்திய அரசு எந்த கடிவாளத்தையும் வைத்து யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தில் பெரும் மாற்றங்கள் வரும். எப்படி இலங்கையில் இருக்கிற மாதிரி, பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி, வங்கதேசத்தில் இருக்கிற மாதிரி, பர்மாவில் இருக்கிற மாதிரி இந்திய அரசியலமைப்பு மிகப்பெரிய மாறுதலுக்கு உட்பட்டுவிடும். அப்போது மத்திய அரசு யாராலையும் எதுவுமே கட்டுப்படுத்த முடியாத கட்டுக்கடங்காத அதிகாரத்தோடு செயல்படுகிற பொழுது மேகதாது அணையை அவங்க கட்டி முடிச்சுடுவாங்க. அப்போ கட்டி முடிச்சாச்சுன்னா காவிரி தண்ணீர் தமிழகத்திற்கு இல்லை என்கிற நிலை வருகிற பொழுது தமிழகத்திற்கு குடிநீர் கூட பிரச்சனை உண்டாகும். அதனால் அனைத்து கட்சி கூட்டங்கிற அரசியல், அதற்கு பிறகு அதுக்கான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள்ங்கிற வார்த்தை கூட தேவையில்லாமல் போய்விடும் நினைக்கிறேன். அதனால் அனைத்து கட்சி கூட்டங்கிறது ஒரு வேட்டு அல்லது அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது ஒரு கூழ் மடங்கிய பழைய அரசியல். 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இல்லை. கடந்த பல ஆண்டுகளாக, கடந்த 10-20 ஆண்டுகளாக அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்படுது. மத்திய அரசு போய் சந்திக்கப்படுது. இது ஒரு வழமையான ஒரு சம்பிரதாயமான நிகழ்வாக இருக்கிறது. இதனால் பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு காவிரி என்கிற ஒரு நதி தமிழகத்தில் ஓடியது என்று நம்முடைய மாணாக்கர்கள் படிப்பார்கள் என்று நினைக்கிறேன். மேட்டூர் அணை என்று ஒரு அணை இருந்தது, அது முழு கொள்ளளவை ஒரு நாள் எட்டியது என்றும், இன்று அது தரை தட்டி கிடக்கிறது என்றும் நாம் படிப்போம் ஒன்றோட அறிவுரையோடும் என்கிற எதிர்காலம் இப்படி இருக்கும் என்கிற கணிப்போடும் இதை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.